எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு லேப்டாப் இருக்கு. ஸோ இந்த லேப்டாப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓஎஸ் போட போறோம். ஸோ ஜஸ்ட் எப்படி ஓஎஸ் போடுறேன் அப்படிங்கிறத விளாக் பண்ணணும்னு நினைச்சேன். அதனால தான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாமா? நீங்க பார்த்துட்டு இருக்குது பிளானட் ஆஃப் மைனா, நான் உங்க மைனா. ஸோ வாங்க என் கூட சேர்ந்து பறக்கலாம். ஆக்சுவலாக இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் 7 ஓஎஸ் வந்து இருக்குது ஆல்ரெடி. நானுமே இப்போ வந்து விண்டோஸ் 7 தான் போட போகிறேன். ஏன் அப்படின்னா இது ஒரு ஓல்டு மாடல் அம்மா லேப்டாப். ஸோ அதுக்காக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு ரெக்யர்மெண்ட் தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ், அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஓஎஸ். ஸோ ஓஎஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிறதுனால கண்டினியூ பண்ணலாம். ஓஎஸை பூட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூஃபஸ் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த சாஃப்ட்வேர் வந்து வெப்சைட் இது தான் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு இங்கே வந்து EXE அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோட் ஆகுது. ஓகே, இந்த சாஃப்ட்வேரை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு போய் இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16 GB பென்ட்ரைவ். 8 GB இருந்தாலே நீங்கள் ஈஸியாக ஓஎஸ் போட்டுற முடியும். நான் இப்போ வந்து 16 GB எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இங்கே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கனெக்ட் வந்து பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பென்ட்ரைவ் ஆட்டோமேட்டிக்காக காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து டிஸ்கை வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம இந்த டிஸ்க்கு ஆர் இமேஜ் ISO அப்படின்னு சொல்லியிருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே செலக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓஎஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ ஜஸ்ட் ஓஎஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறமா கீழே வந்து ஸ்கேனிங் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். சரி, அதுக்கப்புறமா உங்களுக்கு கிட் ஸ்டார்ட் அப்படிங்கிறத காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து கீழே இங்கே ஸ்டார்ட்னு இருக்கா, ஸோ இதை வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே NTFS அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இது உங்களில் உள்ளதை எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிடவா அப்படின்னு சொல்லி கேட்கும். அஃப்கோர்ஸ் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே எரேஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு காப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இப்படி காப்பி ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து பென்ட்ரைவை எஜெக்ட் பண்ணி உருவிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓஎஸ் இருக்குது. அப்புறம் எதுக்கு நான் ஓஎஸ் போட போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட லேப்டாப் தான். அதில் வைஃபை ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி வைஃபை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணால் டிரைவர் வந்து கரெக்டாக இருந்துச்சு. சரி டிரைவரையாவது இன்ஸ்டால் பண்ணி வைஃபையை சரி பண்ணிடலான்னு பார்த்தா எந்த ஒரு சாஃப்ட்வேரையுமே இன்ஸ்டால் பண்ண விடாமல், ஐ மீன் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் ஒன்று ஆகும். ஸோ அந்த சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது இந்த ஓஎஸ் பண்ண மாட்டேங்குது. ஸோ ஓஎஸே டோட்டலாக கரெக்டாக தான் கிடக்கு. ஸோ அதனால நம்ம எந்த அப்ளிகேஷன்லையுமே இன்ஸ்டால் பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புதுசாக ஒரு ஓஎஸ் அப்படிங்கிறத நம்ம போட போகிறோம். அதனால தான் அகெயின் அதே விண்டோஸ் 7 வந்து போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக விண்டோஸ் 7 நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓஎஸ் போடுறது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் இப்போ நான் என்ன மெத்தட் பண்ணுறனோ அதே ஓஎஸ் தான் விண்டோஸ் 8க்காக இருக்கட்டும், இல்லை 10க்காக இருக்கட்டும், இல்லை 11க்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ பூட்டபிள் பண்ணுறதை கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னாலே ஓஎஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக போட்டலாம். ஓஎஸில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஓஎஸில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா போட்டிங்கில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதனால வேறு ஏதாவது ஓஎஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால அந்த ஓஎஸை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வேறு ஒரு ஓஎஸ் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா இந்த ஓஎஸை நம்ம இப்போ பூட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓஎஸ் வந்து பூட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ ஜஸ்ட் இதை க்ளோஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கீழே இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நான் வந்து என்னுடைய இதையும் வச்சுருக்கேன், ஐ மீன் கார்ட்ரிட்ஜ்கையும் வச்சுருக்கேன். இது என்னோட இது பென்ட்ரைவ். ஸோ அதனால் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எஜெக்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பென்ட்ரைவ் அப்படிங்கிறத வந்து உருவிடுங்க. உருவியாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய லேப்டாப்பை வந்து ஷட் டவுன் பண்ணிடுங்க. ஷட் டவுன் பண்ணிட்டு சொருவுறதுக்கு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து சொருவிடுங்க. ஸோ எஸ், இப்போ வந்து நம்ம சொருவியாச்சு. அண்ட் நிறைய லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பூட் மெனு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த லேப்டாப்பில் F12 இங்கே F12 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் காணும். நம்ம தான் வந்து தேடி கண்டுபிடிச்சி இதை அமுக்க வேண்டியிருக்கும். எனவே நம்ம வந்து ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ண கையோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த F12 அப்படிங்கிறத அமுக்கணும். அமுக்குனீங்கன்னா இந்த மாதிரி கீன் சவுண்டு வந்து
என்டரிங் டு பூட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்கு, அதுக்கப்புறம் யூஎஸ்பி, அப்புறம் இன்னொன்று என்னமோ காட்டுது, அதெல்லாம் தெரியல. ஸோ யூஎஸ்பியை வந்து இப்போ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே, யூஎஸ்பி மூலமாக பூட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம விண்டோஸை வந்து இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க அண்ட் இன்ஸ்டால் நவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோவில் இந்த பென்ட்ரைவ் காட்டியிருப்பேன், பட் இப்போ வேறு பென்ட்ரைவ் போட்டிருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பென்ட்ரைவில் வந்து பூட் பண்ண முடியல, எரர் தான் காட்டுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பென்ட்ரைவ் வந்து நான் மாற்றிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாண்டிஸ்க் வந்து ஒரு ரொம்ப பெட்டரான ஒரு ஆப்ஷன் ஒரு ஓஎஸ் போடுறதுக்கு. ஸோ நீங்களுமே ஓஎஸ் போடுறீங்க அப்படின்னா சாண்டிஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் அல்டிமேட் தான் இருக்குது. ஸோ விண்டோஸ் அல்டிமேட்டில் நிறையா கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டாண்டர்டு 86 ஆர்கிடெக்சரில் இருக்குது. நமக்கு அது தேவையில்லை. நம்ம ஸ்டாண்டர்டில் வந்து 64 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து அக்செப்ட் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்ட் நெக்ஸ்ட். அண்ட் இதில் வந்து அப்கிரேட் பண்ணணுமா இல்லை ஃபுல்லாகவே நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களா அந்த மாதிரி எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து புதுசாக தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கஸ்டம் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் அப்படிங்கிறது தனித்தனியாக நிறையா இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 129.3 இருக்கு இல்லையா, ஸோ இதில் தான் நம்ம வந்து ஓஎஸ் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபார்மேட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த ப்ரைமரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா, அதில் தான் வந்து நீங்கள் வந்து ஓஎஸை வந்து லோட் பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். இதில் ஸ்பேஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு 129 அப்படிங்கிறது விண்டோஸ் 7க்கு போதுமானதாக தான் இருக்கும். அதனால் நான் இதுலேயே இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து ரன் ஆகும் இன்ஸ்டாலிங் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எல்லாமே இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட்டு கம்ப்ளீட் மட்டும் ஆகும். ஓகே, இப்போ வந்து ஃபைனலாக ஒரு ரீஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பென்ட்ரைவ் அப்படிங்கிறத நம்ம உருவிடலாம். ஓகே, பென்ட்ரைவ் வந்து நம்ம உருவியாச்சு. ஸோ இதுக்கப்புறமா எல்லா செட்டப்பும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகே, யூசர் நேம் கேட்குது, நம்ம யூசர் நேம் பார்த்துடலாம். பாஸ்வேர்ட் கேட்குது, வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு எதுவுமே டைப் பண்ணாமல் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் இதில் எப்போவுமே யூசர் ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ், டைம் ஜோன் மாற்றிக்கலாம். நமக்கு என்ன வரும், கொல்கத்தா, ஹேரிஸ் கொல்கத்தா. ஸோ இந்த மாதிரிலாம் ஐக்கான் பெருசாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் கொடுத்துக்கோங்க. அதில் வந்து இங்கே இருக்கிற 800 600ன்னு இருக்குல்ல, அதை வந்து ஹை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக விண்டோஸுடைய எல்லா இதுவுமே வந்துடும். ஸோ
உங்களுடைய விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவ்வளோ மேட்ரு. எல்லாத்தையுமே இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஒய்ஃபை வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, ஒய்ஃபை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ நம்ம வந்து ஒய்ஃபை டிரைவர் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான் மேட்ரு. ஓகே கேஸ், ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதோடைய உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் மைனா. பாய்.